தெரியல சாமி, எப்படி கூட்டத்தில் போச்சோ என்னன்னு. நாங்கள் வெளியூர்ல இருந்து வந்து இப்போதான் கேள்விப்பட்டு வந்தோம். எப்படி இறந்துச்சுன்னு தெரியல சாமி, தெரியல. சொந்தக்கார பேச்சு புருஷன், எங்களுக்கு பேச்சு புருஷன். எப்படி அந்த பையனை கேட்டால் தான் தெரியும் அந்த மச்சனை. தெரியலங்க, நாங்கள் இப்போதான் வந்தோம், எங்களுக்கு தெரியாது என்னான்னு தெரியல. தகவல் சொன்னாங்க, இப்படி ஃபோன் பண்ணி சொன்னாங்க பெரியாசத்தில் இப்படின்னாங்க. அதனால் நாங்கள் இப்போ வந்து கேட்டு வந்து பார்த்தோம். தெரியல என்ன நடக்கு ஏது நடக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் மூஞ்சியே நாங்கள் இன்னும் பார்க்கலப்பா, நாங்கள் மூஞ்சியே பார்க்கல, எங்களுக்கு பார்க்கவே விடல, பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்களே. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, என்ன இப்படின்னு வந்து பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்களே. மருமங்க அண்ணன் மருமங்க விட மாட்டேங்கிறாங்களே, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. தெரியலண்ணா, ஃபோன் பண்ணாங்கண்ணா இந்த மாதிரிண்ணே. ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரின்ட்டு மயக்கம் போட்டு கீழே விழுட்டான்னு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இங்கே வந்து பார்த்தா தான் இந்த மாதிரி நிலமையாச்சுன்னு தெரியுதுண்ணா. எதுவுமே சொல்லண்ணா, மயக்கத்தில் தான் இருக்கேன்னு சொன்னாங்கண்ணா. வந்து பார்த்தா எப்படி இருக்குண்ணா, இன்னும் எதுவுமே உள்ளே விடலண்ணா, இன்னும் பார்க்க விடலண்ணா. ஆள் எப்படி இருப்பானா அடையாளம் மட்டும்தான் கேட்டாங்க, மற்ற எதுவும் சொல்லலண்ணா. ஒரு 18 வயசு பையா, ஒரு பையன் செத்து போயிட்டான். இல்லையா அப்படி ஓட்டிங்க போடுறீங்க. என்ன பாக்குறீங்க? என்ன என்ன செத்தான வந்து பாக்குற போறியா? ஒரு குடும்பம் போயிருச்சு, ஒரு எத்தனை பேர் குடும்பம் போயிருக்குது சொல்லுங்க சொல்லுங்க. யார் இறந்து? என் பையன் இறந்துட்டியா? என் பையன் இறந்துட்டியா? என் பையன் இறந்துட்டியா? என் பையன் செத்து போயிட்டா. ஒரு பிள்ளைய வளர்த்தேன் சார், ஒரு பிள்ளைய மாசமா இருக்குது பிள்ளை. ஒரு பிள்ளைய வளர்த்தேன், இப்படி போகுது. நான் என்ன சாமி பண்ணட்டும்? ஒரு பிள்ளையா வளர்த்தேன், இப்ப ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. பிள்ளை மாசமா இருக்குது சாமி. இறந்தவர் உங்க பிள்ளை மாசம்? ஆமா, இறந்தவர் பொண்டாட்டி மாசமா இருக்குது. இந்த பையன் அண்ணன் மருமக மாதிரி ஆயிடுச்சுன்னு சாமி. பாடி பையன் இறந்துட்டேன்னு சொல்றாங்க சாமி. எனக்கு என்ன பண்றோம்? மூஞ்சி காமிக்கல சாமி, இறந்துட்டேன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளை மாசமா இருக்கிற பிள்ளைக்கு வயிற்றுல 8 மாதம் எப்படி சாமி ஆகுது சொல்லுங்க. ஒரு பையன் கல்யாணம் முடிச்சு பிள்ளை பத்த 8 வயசு மாசமா இருக்கிற 8 மாசம் தலைச்சா குழந்தை கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் கூட வரல. எங்கேயும் போயிட்டு வந்தாங்க, அவன் போனா தடமால விட்டுட்டு போயிருக்கானே. 9 மாசம் கட்டி கொடுத்தவ குழந்தை இல்லாம ஆயி மக வரல, அங்க வீட்டுல கிடக்குறாங்க. எங்க யாரையும் பார்க்க போங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நம்பர் யாரு இலசிங்கிக்கு வராங்க போங்க, போய் கூட்டத்தங்க இருக்கு போட்டு செத்து போங்க. எங்க பையனோட மாமனார் இது மச்சன்.